வெல்கம் டு கிரிஷ் ஹெல்த் அண்ட் பியூட்டி கிரியேட்டிவ்ஸ். பொதுவாக நிறைய பேருக்கு ரொம்ப முடி கொட்டுது, முடி அடர்த்தியாகவே இருக்க மாட்டுது, dandruff ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்காகவே டுடே நம்ம பார்க்க போகிறது ஏர் க்ரோத் ஏர் ஆயில் எப்படி ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஏரை எப்படிலாம் கேர் பண்ணிக்கிட்டால் சீக்கிரமாக ஏர் க்ரோத் ஆகும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோஸை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். 250 ml கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த கருஞ்சீரகம் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், மளிகை கடையிலையும் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க, ஒரு 20 லீவ்ஸ் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க, ஒரு 10 பூ நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த பின்னாடி இருக்கிற காம்பை எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு முருங்கை இலை ஒரு கைக்கொத்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கொழுந்தா நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம், ஒரு கைக்கொத்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 250 ml கோகோனட் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். கருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு எடுத்தது தண்ணியை வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செம்பருத்தி இலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செம்பருத்தி பூ ஆட் பண்ணிக்கோங்க, காம்பை பிச்சுட்டு. அடுத்து முருங்கை இலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, இல்லைனா சீக்கிரமாக கருகிடும். நம்ம இதில் கருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறதால நம்ம முடியை ஏர்ஃபால் ஆக விடாமல் தடுக்கும், ஏர் க்ரோத்தாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும், க்ரே ஏர் வர விடாமல் பார்த்துக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கிறதால நம்ம ஏர்ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஏர் க்ரோத்தாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நம்ம பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும், dandruff ப்ராப்ளம் வரவிடாமல் பார்த்துக்கும். செம்பருத்தி பூ செம்பருத்தி இலையில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, அது நம்ம ஏர் க்ரோத்தாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஏர் ஃபாலை கம்மி பண்ணும், நம்ம ஏரை ஸ்மூத் அண்ட் ஷைனியாக வச்சுக்கும், ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முருங்கை இலை எதனால் ஆட் பண்ணியிருக்கணும், நமக்கு க்ரே ஏர் வரவிடாமல் பார்த்துக்கும், ஏர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு அவங்க முடி எதனால் கொட்டுதுன்னே தெரிய மாட்டுது. அவங்க ஏர் ஸ்கேல்ப் ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப ஏர் ஃபால் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. dandruff இருந்தாலும் ஏர் ஃபால் ஆகும். நீங்கள் கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனாலையும் ஏர் ஃபால் ஆகும். நீங்கள் நிறைய ஷாம்பு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாதீங்க, ஒரே ஷாம்பாக யூஸ் பண்ணுங்கள், கெமிக்கல் லெஸ்ஸாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கேல்பில் நல்லா அரிச்சிட்டே இருந்தாலும் முடி கொட்டுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்டேக் வழியாக விட்டமின் ப்ரோட்டீன்லாம் சாப்பிட்ற ஃபுட்டை உங்கள் பாடி அப்சர்வ் பண்ணிக்குது, அதனால் உங்கள் ஏர் ஸ்கேல்ப்புக்கு விட்டமின் ப்ரோட்டீன்லாம் போகாதனால ஏர் ஃபால் ஆகுது. பிளட் சர்க்குலேஷன் இல்லைனாலும் ஏர் ஃபால் ஆகும். எப்பயுமே உங்கள் ஏரை சிக்கு ஆக விடாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா ஏர் ஃபால் ஆக ரொம்ப வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் ஏரை எப்பயுமே கேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஏர் ஒரு நாளைக்கு 3 or 4 டைம்ஸ் சீவுங்க, அப்போ தான் உங்கள் ஏருக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் ஆகும். வீக்லி 4 days ஆயில் கம்பல்சரியாக அப்ளை பண்ணி ஆகணும் உங்கள் ஏருக்கு. தென் வீக்லி 3 days நீங்கள் ஏர் வாஷ் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் ஏர் மாஸ்க் அப்ளை பண்ணணும். இப்படிலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் சீக்கிரமாக உங்களுக்கு ஏர் க்ரோத் ஆகும். நீங்கள் எப்பயுமே உங்கள் ஏரை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஆயிலை, எப்பயுமே நீங்கள் கருக விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இந்த ஆயில் அப்படி 2 hours தனியாக எடுத்து வச்சுருங்க, நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா வடிகட்டி இது போல் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பாட்டிலில். இந்த ஆயிலை நீங்கள் 2 weeks வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 2 weeksக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 month வரைக்கும் கூட ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது காற்று போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஏர் ஆயிலும் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு சீக்கிரமாக ஏர் க்ரோத் ஆகிறது நீங்களே பார்ப்பீங்க. ஏர் ஃபால் ஆகவே ஆகாது, dandruff ப்ராப்ளம் இருக்காது. இந்த ஆயில் யூஸ் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.